மிதனம் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி விரய செலவு அதிகம். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளும் தன்மை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது நன்மை. விரயம் அதிகமாகும், அதை சுப செலவாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். நம்ம காசு நம்ம கையை விட்டு போகாது. எதிர்பாராத மருத்துவம் மற்றும் இரத்த இழப்பில் செலவினங்கள் கட்டுக்குள் நில்லாது. வீடு, வண்டி, வாகனம் பழுது மற்றும் மாற்று, அதாவது வீடு, வண்டி, வாகனமெல்லாம் பழுது ஆயிரும். அதாவது ஏதோ ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது வீட்டில், வண்டிகளில் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும், இன்ஜின்லையோ இல்லை வேறு ஏதாவது வயரிங்கில் பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அந்த வண்டியை மாற்றணும், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதேமாதிரி வீட்டில் எப்பவுமே பேட்ச் ஒர்க் அப்படின்றத இந்த நேரத்தில் செய்யலாம். இதெல்லாம் சுப செலவில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி தெய்வ நம்பிக்கை இழந்து போயிடும். இது வரைக்கும் சாமி கும்பிட்டா இன்னும் ஒன்றுமே நல்லது நடக்கலை, இனி இடத்த போய் சாமி கும்பிடுறது அப்படின்ற மாதிரி தெய்வ நம்பிக்கை இழக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல வரும். முழங்காலில் அறுவை சிகிச்சை மற்றும் அடிவயிறு அடிவிழ வாய்ப்பு உண்டு. அதாவது முழங்காலில் ஒன்று மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வரும், இல்லைன்னா அடி விழுகும். அடி விழுந்து முழங்கால் பேர்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அறுவை சிகிச்சை மற்றும் அடிவிழ வாய்ப்பு உண்டு. வயோதிகம் காரணமாக வலி ஏற்படும். சிலருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக முழங்கால் சாதாரணமாக வலிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த தடவை நிறையா அந்த வலி அதிகமாக வரும். சிலருக்கு பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதய துடிப்பில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த இதய நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடனடியாக துடிப்பில் மாற்றம் ஏற்படும். முன்னெச்சரிக்கை அவசியம். எப்போவுமே பார்த்து கொலஸ்ட்ரால் மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துக்கங்க. கொலஸ்ட்ரால்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சரியான முறையில் ரத்த ஓட்டம் போயிட்டுருக்கான்னு பார்த்துக்குங்க. எப்போவுமே ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்காங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. ஒரு செக்கப் போட்டுங்க மிதுன ராசினியர்கள். அதே கார்டியாக் அரெஸ்ட், பொருளாதாரம் அதிகம் பாதிக்கப்படும். ராசிகளில் மிதுனம் அதிகம் முதலிடம் வசிக்கும். பொருளாதாரம் அதிகமாக பாதிக்கிறதுலேயே மிதுன ராசி முதல் ராசியாக வந்துடும். அதாவது பொருளாதாரத்தை அதிகமாக சாப்பிடும் அப்படின்றது கண்டிப்பாக. ஏன்னா லாபாதிபதி 2ல் உட்காந்துருக்காங்க. அதனால் வரக்கூடிய வருமானம் பூராவும் கடகடகடன்னு வெளியே போயிட்டுருக்கும். 18 வயதுக்கு கீழ் இருக்கும் குழந்தைகள் வண்டி வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும். அவங்ககிட்ட வண்டியே கொடுக்காதீங்க. 18 வயசு கீழே லைசன்ஸ் எடுக்காதவங்க சின்ன பசங்கக்கிட்ட வாகனம் வண்டி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. அடம்பிடிப்பாங்க. ஏன்னா 2 செவ்வாய் உட்காந்துருக்கான். அதனால் அந்த கஷ்டம் அந்த சிரமத்தையெல்லாம் கொடுக்கும். நீங்கள் வண்டி வாகனங்களை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அவ்வப்பொழுது கபம் என்னும் ஈழை நோய் போகும். கபம் வரும். நெஞ்சில் சளி பிடிக்கிறது, மூக்கில்